ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செங்கைராஜி. நம்மளோட செங்கைராஜிஸ் யூடியூப் சேனலில் நம்ம நிறைய நான்வெஜ் டிஷ்ஷஸ் பார்த்துட்டு வரோம். அதில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, என்னோடய சைல்ட்ஹுட் டேஸில் என்னோடய பாட்டி வீட்டில் அடிக்கடி நான் சாப்பிட்டு வளர்ந்த ஒரு டிஷ்ஷு தாங்க இது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்துட்டு நம்ம பாட்டி ஊருக்கு போயிருந்தோம் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் பார்த்திங்களா. அதை பார்த்துட்டு பாட்டியை காமிங்க மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இங்கே பாருங்கள், இவங்க தான் என்னோடய பாட்டி. அவங்க பேர் கனகா. அவங்க வந்து நம்மளுக்கு இந்த குழம்பை எப்போ போனாலும் நம்மளுக்கு வச்சு கொடுப்பாங்க. கடற்கரை ஓரன்றதுனால ஈஸியாக வந்து சீ ஃபுட்டெல்லாம் கிடைக்கும். அதனால் அடிக்கடி வச்சு சாப்பிட்ற குழம்பு இது. இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ எறாவை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். 4 வெங்காயத்தை சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 5 பச்சை மிளகாய், 6 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம். எண்ணெய், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கடுகு, வெந்தயம், உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சாச்சு. இதுக்கப்புறமா கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். எல்லா சீ ஃபுட்டுக்குமே நம்ம கொஞ்சம் வெந்தயம் சேர்த்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. குழம்பும் கொஞ்சம் கெட்டிப்படும். அது மட்டும் இல்லாமல் வயிறுக்கும் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக வெந்தயம் சேர்ப்பாங்க. மீன் குழம்புல கூட சேர்ப்பாங்க பாருங்கள். அதனால் நான் வந்து நண்டு குழம்பு, எறா குழம்பு எல்லாத்துலேயும் சேர்ப்பேன். வெந்தயம் நல்லா நிறம் மாறி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடயே நான் வந்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிறேன். அதை நல்லா நம்ம வதக்கும்போது அந்த மணம் வந்து நல்லாயிருக்கும். இது வதங்கிறதுக்காக நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் பதமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளியும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் போட்டுப்போம், வெங்காயத்துக்கு போட்டுப்போம், நம்ம வாஷ் பண்ணி எடுத்த ப்ரான்லையும் போட்டு மேரினேஷன் போட்டிருக்கோம். அதனால் அது மட்டும் கடைசியாக நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா, ப்ரௌன் கலரில் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்குன்னும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய சேர்க்கக்கூடாது. சும்மா 1 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துட்டாலே போதும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே நம்ம தொக்கு மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளேவருக்காக நம்ம ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கூட சேர்க்கலாம். இந்த அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 3/4 ஸ்பூனுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதங்கி அதோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் திட்டமாக சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிறது போல் குழந்தைங்க இருக்கிறதுனால நான் காரம் கம்மியாக தான் போடுவேன். இந்த மாதிரி குழம்புக்கு கொஞ்சம் தூக்கலாக காரம் போட்டு செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மிளகாத்தூள் தீயாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு 1/4 டம்ளர் மட்டும் நான் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சேன். அதோட வாடை ஒரு பாதி குறைஞ்சதுக்கப்புறமா அரிஞ்சு வச்சுருக்கிற அந்த 7 தக்காளியை நம்ம சேர்த்துக்கிட்டோம். அது கூட வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து போட்டிருந்தேன். இதையும் நல்ல குழைய நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்களா, அதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம். அதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். எல்லாமே வதங்கிறதுக்காக அப்படின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்க்கும்போது ஃபைனலாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காயும் சேர்க்குறோம். இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வேக போட்டுடலாம். மூடி போட்டு வேக போட்டோன்னா காய் வந்து ஓரளவுக்கு பாதிக்கு பாதி வெந்து வர டைமுக்கு நம்ம எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். நான் ஏற்கனவே எறா வீடியோஸ்லலாம் சொன்ன மாதிரி தாங்க, அந்த எறா முதுகில் இருக்கிற அந்த அழுக்கை வந்து கண்டிப்பாக எடுத்துணும், இல்லைனா உடம்புக்கு கெடுதல். இப்போ காய் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு. அதாவது பாதி அளவாக வெந்திருக்கும். அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம காயை நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம வந்து உப்பு அதெல்லாம் டேஸ்ட் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம உப்பில் மேரினேஷன் போட்டு வச்ச எறாவை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். எனக்கு பொடி எறா தான் கிடச்சிது. ப்ரிஃபரபிளி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி குழம்புங்க வைக்கும்போது பெரிய பெரிய எறாவை விட குட்டி குட்டி எறா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிரியாணிக்குன்னா நம்ம பார்வைக்காக பெரிய பெரிய எறா தேடி தேடி போய் வாங்குவோம். ஆனால் இந்த மாதிரி குழம்புக்கு அப்படின்னும்போது இந்த மாதிரி எறா நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஒரு மீடியம் சைஸ் எறா. இன்னும் உரிக்கிறதும் நம்மளுக்கு அந்த க்ளீன் பண்ணி எடுக்கிறதும் தான் கஷ்டம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எறாவை நம்ம சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பெரட்டி விடணும். அப்போ வந்து எறா வந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணும். ஒரு 4 நிமிஷம் கழித்து நம்ம மூடியை திறந்து பார்த்தோன்னா பாருங்கள், எறாலேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்கலை. இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. நம்ம கிரேவி பதம்னா அந்த எறா விட்ட தண்ணியிலே வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து குழம்பு பதம் பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்து தாங்க ஆகணும். நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டேன்.
சுட சுட ஒரு தட்டில் சாதத்தையும் போட்டு இதில் ஒரு 2 கரண்டி குழம்பையும் நம்ம ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.